மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காடு படையெடுத்துள்ளதால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிசெல்வம். வணக்கம் மணிசெல்வம், எவ்வளவு நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது? சரி செய்வதற்கு காவலர்கள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இன்று 5வது நாளாக கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காலை முதலே படையெடுத்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் அதிக அளவில் வருவதால் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. ஏற்காடு அடிவார பகுதியிலிருந்து மேலே ஏற்காடு நுழைவாயில் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. முக்கிய சுற்றுலா தலமான ஏரிச்சாலை, அண்ணா சாலை, பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் செல்லும் சாலை போன்ற பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் போக்குவரத்து சரி செய்ய இயலாத காரணத்தால் போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இன்னும் வருகை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.